இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் சுல்தான்ஜி பேசுகிறேன். தொடர்ந்து ஐயாவுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் இதன் முதல் முறையாக பங்கேற்கிறேன். இந்த 68வது இந்த நினைவு நாளில் இன்று மாமா யாருடைய எழுச்சி நாயகன் மாமாவுடனும் அண்ணன் அவர்களிடம் கூட என்னை அழைத்து வந்தார்கள். இது இந்த தேவேந்திர குழாவில் வேற யாரும் கிடையாது, என்னோட தொப்புக்கொடி உறவு தான். என்னுடைய இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இன்னைக்கு நிற்கிறது என்னுடைய உறவுகளை நிற்கிறவங்க நீ தேவேந்திரர்களாக தான். நீ செய்திலே தர்காவாக இருக்கட்டும், நீ எந்த தர்காவுக்கு போனாலும் நீ பேணி காத்து அந்த தர்காக்களை பேணி காக்கிற இடத்துலையும் எங்களை பாதுகாக்கிற இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க தேவேந்திரர்களாக தான். அப்படின்ற இடத்துல தான் இன்னைக்கு தேவேந்திரர்களாக இருக்காங்க. இன்னைக்கு இந்த குறுகிய சமூகத்தை சிறுபான்மைன்னு சொல்லி ஒடுக்கி நம்ம ஒடுக்கும் விதத்துல தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நேற்று கூட ஸ்ரீன்ற ஒரு டிவி சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஏளனமா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏளனமா துளுக்கணும் கிறிஸ்தவன் சொல்லி ஒரு பேசும் அடக்குமுறை. இது அடக்குமுறை. இது அடக்குமுறை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? எப்படி அனுமதிக்குது அரசு? இது எப்படி ஆளும் அரசு அனுமதிக்குது? பிறகு ஏன் இப்படி ஏத்துக்கிறாங்க? இந்துக்கள் எங்களுக்கு விரோதி கிடையாது, நாங்களும் யாரும் விரோதி கிடையாது, எங்களுக்கு யாரும் எதிரியும் கிடையாது. ஆனால் இந்த எதிரின்ற போரையை போத்திக்கிட்டு இந்த மேல் மட்டத்தில் இருக்க அந்த பாப்பனர்கள் சொல்றாங்களே இவர்கள் அவங்கதான் ஆதிக்கம் என்ற இடத்துல ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒடுக்குறாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒடுக்கி இன்னைக்கு யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு நீ கிறிஸ்தவன், நீங்க துளுக்க கூடிய விரைவில் அரசின் அனுமதியோடு அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இனி யாரு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அவதூறா பரப்பான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் சார்பா நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஐயாவோட இந்த எல்லையில வாக்குறுதி கொடுக்கிறேன். நீ பேச கவனம் தேவை. நன்றி, வணக்கம். நான் தாய்நாடு மக்கள்